guys, welcome to another episode. இந்த பார்ட்டில் நம்ம வந்துட்டு பிளெண்டரோட எடிட் மோட் தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நான் ஒரு ஆப்ஷன் வந்துட்டு ஆக்சிஸ் இன்ட்ரோவில் சொல்ல மறந்துட்டேன். அதுதான் இந்த ஆப்ஷன். ஒன்றும் இல்லை, நீங்கள் எந்த ஆக்சிஸை கிளிக் பண்ணுறீங்களோ அந்த ஆக்சிஸ் உங்களால் 2Dயில் பார்க்க முடியும். இது வந்துட்டு 3D எடிட்டிங்க்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ஒரு ஆப்ஷன். இப்போ இது ரீசெண்டாக தான் கொண்டு வந்திருந்தாங்க. இது வந்துட்டு எனக்கும் தெரியாது, போன டுட்டோரியல் அப்போ தான் நானும் பார்த்தேன். அப்புறம் இந்த ஆப்ஜெக்ட் எப்படி கொண்டு வர்றது அப்படின்ட்டு பார்ப்போம். அதுக்கு மேலே ஆடுங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்குங்க இல்லையா, அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஓப்பன் ஆகும். அப்படி இல்லை அப்படின்னா Shift A அங்கேயே கொடுத்துருக்காங்க பாருங்கள், Shift A கிளிக் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு எக்ஸு கொடுத்து இதை டெலிட் பண்ணிவிடுவோம். எக்ஸ் வந்துட்டு ஏதாவது பாட்டு டெலிட் பண்ணணும்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபஸ்ட்டு Shift A கொடுத்தீங்க அப்படின்னா மெஷ்லேயே ரொம்ப எப்படி சொல்கிறது, பேசிக்கான ஆப்ஜெக்ட்ஸ்லாம் வந்து கொடுத்துருப்பாங்க. நம்ம அதிகமாக யூஸ் பண்ணுறோம் இல்லையா. இப்போ Shift கிளிக் பண்ணுறேன். Shift கிளிக் பண்ணிங்கன்னா மெஷ்லேயே வந்துட்டு பேசிக் ஆப்ஜெக்ட்ஸ் கொடுத்துருக்கான். கீழே வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா மற்ற ப்ராடக்ட்ஸ்லாம் கொடுத்துருக்கான், கர்வ். அப்புறம் இங்கே வந்துட்டு டெக்ஸ்ட்னு ஒன்று கொடுத்துருக்காங்க. நம்ம டெக்ஸ்ட்டு, லைட்டு, கேமரா, அப்புறம் மெஷ் தான் அதிகமாக யூஸ் பண்ணுவோம். ஆல்ரெடி கேமராவும் லைட்டும் டிஃபால்ட்டாகவே கொடுத்துருப்பாங்க. நம்மளுக்கு வேணும் அப்படின்னா அதோட ப்ராப்பர்ட்டிஸ் வேணால் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு கேபிள் ஓப்பன் பண்ணிப்போம். அப்புறம் வந்துட்டு எடிட் மோடை வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். எடிட் மோடுக்கு வந்து ஷார்ட்கட் கீ வந்துட்டு டேபு. நான் இந்த வீடியோவில் அவ்வளோ யூஸ் பண்ணியிருக்க மாட்டேன். அதுக்கப்புறம் இங்கே ஃபேஸு, எட்ஜு, வெர்டெக்ஸ் வந்துட்டு தனித்தனியாக பிரித்து கொடுத்துருப்பாங்க. ரொம்ப சின்ன இடமா இருக்கும். இதுக்கு ஷார்ட்கட் கீ என்னன்னு எனக்கு தெரியல. நம்ம எதெல்லாம் செலக்ட் பண்ணுறோமோ அதெல்லாம் ஒயிட் கலரில் மாறுது, கிளியராக பார்க்கலாம். அப்படி உங்களுக்கு புரியல அப்படின்னா நீங்கள் வந்துட்டு இன்னும் தடவை இந்த ஃபஸ்ட்டு டுட்டோரியல் போட்டிருந்தாலும் அதை செக் பண்ணி பாருங்கள். இதுலேயுமே அதே ஆப்ஷன்ஸ் தான், மூவ், ரொட்டேட், ஸ்கேல் தான் கொடுத்துருக்குறாங்க. நம்மளுக்கு ஆல்ரெடி தெரியும். அப்படி தெரியல அப்படின்னா ஃபஸ்ட்டு பார்ட்டோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், பார்த்துக்குங்க. இப்போ வேறு இப்போ நான் உங்களுக்கு எதாவது புரியல அப்படின்னா நான் கீழே வந்துட்டு ஒரு ஆப்ஷன் ஓப்பன் பண்ணியிருக்கேன், அதை பார்த்துக்கலாம். ஓகேங்களா. இப்போ ஃபஸ்ட்டு வந்துட்டு இதுலேருந்து ஒரு ஃபேஸ் எப்படி டெலிட் பண்ணுறது அப்படின்ட்டு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு ஃபேஸை செலக்ட் பண்ணிவிட்டு எக்ஸை கிளிக் பண்ணுங்கள். அதில் எதை டெலிட் பண்ணணுமோ அதை சூஸ் பண்ணுங்கள். நம்ம ஃபேஸ் தான் செலக்ட் பண்ணியிருக்கோம் இல்லையா, ஃபேஸை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அந்த ஃபேஸ் மட்டும் டெலிட் ஆகிடும். இப்போ கண்ட்ரோல் இசட் கொடுத்தீங்க அப்படின்னா திரும்பி வந்துடும். அவ்வளோதான், சிம்பிள். ஏதாவது தப்பு பண்ணிட்டீங்க அப்படின்னா உடனே கண்ட்ரோல் இசட் கொடுத்துருங்க. இப்போ இங்கே இருக்கிற ஆப்ஷன்ஸ்லாம் வந்துட்டு பார்க்கலாம். கீழே என்னென்ன ஆப்ஷன்ஸ் இருக்குது, இதோ இந்த ஆப்ஷன்ஸ் தான் இருக்குங்க இல்லையா, இது எல்லாத்தையும் பார்க்கலாம். இதில் ஃபஸ்ட்டு வந்துட்டு எக்ஸ்ட்ரூட்னு சொல்லுவாங்க. இதுங்க செலக்ட் பண்ணி எக்ஸ்ட்ரூட்னு சொல்லுவாங்க. இதை கிளிக் பண்ணிவிட்டு ஃபேஸை தான் நம்ம அதிகமாக எக்ஸ்ட்ரூட் பண்ண முடியும். இது எக்ஸ்ட்ரூட் பண்ணிங்கன்னா ஒன்றும் இல்லை, அந்த ஃபேஸ்லேருந்து இன்னொரு ஃபேஸ் வந்துட்டு எஜெக்ட் ஆகும், மற்றபடி ஒன்றும் கிடையாது. ஓகேங்களா. இப்போ நெக்ஸ்ட் ஆப்ஷன் வந்துட்டு அந்த ஃபேஸையே இன்னொரு ஃபேஸாக வந்துட்டு ஓப்பன் பண்ணி கொடுக்கும். இது வந்துட்டு அதிகமாக விண்டோஸ், டோர்ஸ் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம அடுத்த வீடியோலையும் நம்ம அதை தான் பார்க்க போகிறோம். அடுத்து வந்துட்டு என்னங்க இது பீவுலா என்ன ஏதோ ஆப்ஷன், ஷார்பன் ஆப்ஷன்னு கொடுத்துருக்காங்க. ஒன்றும் இல்லை, இது பிரமிட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுவாங்க. அப்படி இல்லைனா லோ போலி சம்மந்தமாக ஏதாவது ஆப்ஜெக்ட் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட்டு வந்துட்டு லூப் கட்னு சொல்லுவாங்க. ஒன்றும் இல்லை, இருக்கிற அந்த ஆப்ஜெக்டை 3-4 கட் பண்ணுவாங்க. அது வந்துட்டு ஒரு ஹரிசாண்டல்லையோ இல்லை வெர்டெக்ஸ்லேயோ வந்துட்டு அவங்களால வெர்டிக்கலாகவோ தான் உங்களால் கட் பண்ண முடியும். அடுத்து வந்துட்டு நைஃப், அதே லூப் கட்டு தான், ஆனால் நம்ம இஷ்டத்துக்கு வந்துட்டு இதை கட் பண்ணலாம். அதாவது ஒரு ட்ராயிங் ஃபேஸ் வச்சு நீங்கள் கட் பண்ணலாம். எனக்கு கட் பண்ணி காட்டுறேன். இங்கேருந்து இங்கே, 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 இந்த சைடு, இந்த சைடு, இந்த சைடு, இங்கே போட்டு லெஃப்ட் கிளிக் பண்ணிவிட்டு என்டர் தட்டிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு நார்மலாகவே இது மாறிடும். அதுக்கப்புறம் நீங்கள் வேணுன்னா கட் பண்ணிக்கலாம், எடிட் பண்ணிக்கலாம், மூவ் பண்ணிக்கலாம், ரொட்டேட் பண்ணிக்கலாம், ஸ்கேல் பண்ணிக்கலாம். நம்ம வந்துட்டு அவ்வளோ யூஸ் பண்ண போகிறது கிடையாது. யூஸ் பண்ணோம் அப்படின்னா பார்த்துக்கலாம். அடுத்து கீழேலாம் கொஞ்சம் ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்குறாங்க. இதெல்லாம் எதுக்குன்னு எனக்குன்னு தெரியல. உங்களுக்கு தெரிஞ்சது அப்படின்னா கீழே வந்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். மற்றபடி வேறு எதுவும் இல்லை காஷ். அடுத்த வீடியோவில் வந்துட்டு பார்க்கலாம். guys, இதை கொஞ்சம் ட்ரை பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா அடுத்த வீடியோ கொஞ்சம் மாடல் நிறைய பண்ணுற மாதிரி இருக்கும், ஒன்றுமே புரியாது. அதனால் வந்துட்டு இதை ட்ரை பண்ணிட்டீங்க அப்படின்னா அது கொஞ்சம் புரியும். ஓகே, see you.